ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த விலாக்னா ஒரு சின்ன அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பார்க்குக்கு போயிருந்தோம். ஸோ இந்த பார்க்கோட பேர் வந்து எக்கோ பார்க். இது வந்து கன்னியாகுமரி பழத்தோட்டத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பார்க் பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த பார்க் பற்றி இந்த வீடியோ பார்த்து இந்த பார்க் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு கவர்மெண்ட் பார்க் தான். இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு ₹50, மேபி சில்ட்ரனுக்கு வந்து ₹10 இருக்கலாம். முன்னாடி இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ₹20, சில்ட்ரனுக்கு வந்து ₹10 இருந்துச்சு. அண்ட் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க்கில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய செடி கொடிகள் இருக்கும். பட் இப்போது வந்து அந்த அளவுக்கு மரங்கள் இல்லை. அதே மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ் தான் இருக்குது. இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் அந்த பார்க்கில். சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க, விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ஊஞ்சல் அந்த மாதிரி பார்க்குக்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி அடல்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. வாக்கிங் பண்ணலாம், நிறைய வாக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி நேச்சர் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த பார்க் பிடிக்கும். ஏன்னா வந்து ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த பார்க் வந்து ரொம்பவே பெஸ்ட் பார்க்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து நிறைய மாங்காய் மரம் நின்றுச்சு. என் கண்ணுக்கு பட்டதெல்லாம் மாங்காய் மரமாக தான் தெரிஞ்சுது. மாங்காய் மரம் நின்றுச்சு. அதே மாதிரி வந்து மூங்கில் மரம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மெடிஷ்னல் பிளான்ட்ஸ் அது இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டாகை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, நிறைய பேர் விஜி சித்து விலாக்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதில் வந்து இனியன் அப்படின்ற ஒரு டாக் உண்டு இல்லையா, அதே மாதிரி இந்த நாய் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைக் ஹைட்டு அந்த சைஸ் பார்க்கறதுக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் எடுத்திருந்தேன். அண்ட் எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த புல்வெளியிலலாம் உட்காந்து வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிடல. நாங்கள் போயிட்டு வந்து ஒரு 1 hour 1.5 hourலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி வந்துவிட்டோம். அண்ட் இந்த மரங்கள்லாம் வந்து ஒரு ரவுண்டாக இருக்குது இல்லையா, சுற்றி சுற்றி ரவுண்டாக ஒரு இடத்துல இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். லைக் அங்கே வந்து ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். மேபி அது ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்போ போனாலுமே அங்கே எடுப்பேன். இது வந்து செம்பருத்தி பூ. இது நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா பசுமை குடில் அப்படி சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பட் உள்ளே போகும்போது செம்ம கப்பு தான் அடிச்சுது. பசுமைன்றதுலாம் எதுவுமே இல்லை. அதான் முன்னாடி இந்த நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. பட் இப்போவே ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இது ஏதோ மெடிசனல் பிளான் தான் எங்கள் மம்மி சொன்னாங்க. பட் எனக்கு ஞாபகம் இல்லை. இதை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா வந்து லைக் மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு பூ இருந்துன்றதை மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் மம்மி சொன்னாங்க இது சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சூரியகாந்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு மெடிஷனல் பிளான் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா வந்து முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய முள் இருக்கும். இதோட மெடிசன் வந்து மம்மி சொன்னாங்க. பட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இதை வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் போடுறேன், அதோட மெடிசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட இலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட காயும் ஃப்ரூட்டாக தெரியல, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானும் மம்மியும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.